ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, மீண்டும் நீதிமன்றத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அலுவலக உதவி வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் நண்பர்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நமது தமிழ்நாட்டிலிருந்து சென்னை லொகேஷன் தான் இந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து எடுத்துட்டீங்கன்னா 24/12/2024 வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான தகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங்க்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த 4405 காலி பணியிடங்கள்ல இருந்து 75 காலி பணியிடங்கள் முதல் நோட்டிபிகேஷனா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோடைய முழு டீடைல்ஸ் நம்ம அபிஷியல் வெப்சைட்ல பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோல உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்படிதான் நம்ம சொன்ன டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல சேனல் வந்து கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம். ஸோ 38 அடுத்து இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா ஹைகோர்ட்ல இருந்து வரக்கூடிய எந்த ஒரு நோட்டிபிகேஷனும் இந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணுவாங்க. சோ ஆல்ரெடி நீங்க இதுக்கு வந்து லாகின் பண்ணிருக்கீங்கன்னா சோ இங்க இருக்குது, டைரக்டா அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல நீங்க ஃப்ரெஷ்ஷா தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி லாகின் பண்ணி பண்ணா பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டு அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் பண்ணியாச்சு. இந்த நோட்டிபிகேஷன் 22/11/2000 அதாவது நேத்துல இருந்துதான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி வந்து 23/12/2024 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 24/12. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டு வேணும், எக்ஸாமினேஷன் சென்டர் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லேட்டரா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. சோ அது உங்க ஹால் டிக்கெட்லயே வந்து இருக்கும். சோ இந்த நோட்டிபிகேஷன் அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குது. சோ இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த நோட்டிபிகேஷன் நீங்க டெவலப் பண்ணி பார்த்து செக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெவலப் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த நோட்டிபிகேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரொம்ப சிம்பிள்ங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா குவாலிபிகேஷன், அவங்க கொடுத்திருக்கிற குவாலிபிகேஷன் கரெக்டா மீட் ஆகிருக்கணும். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மீட் ஆகல அப்படின்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எல்லா டீடைல்ஸும் வந்து கரெக்டா நம்ம அப்டேட் பண்ணிருக்கிறோமா, ஏதாவது மிஸ் மேட்ச் இருக்குதா, ஏதாவது நம்ம தப்பா அப்டேட் பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு ப்ரிவ்யூ செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்மிட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா அங்க என்ன டீடைல்ஸ் இருக்குதோ அது எந்த அப்டேட் டே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே முடிச்சு செலக்ட் ஆயிருப்பீங்க. பட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபைனல் சப்மிஷன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ரிவ்யூ செக் பண்ணி நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம இப்ப டைரக்டா நம்ம வந்து போயிடலாம். என்ன போஸ்டிங்னா டெக்னிக்கல் போஸ்டிங் தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 75 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. மாதம் 30,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. நேச்சர் ஆஃப் ஒர்க் எந்த மாதிரி இருக்கும்னா வீடியோ கான்பரன்ஸ், ஹைபிரிட் ஹியரிங்ல இருக்கும். நெட்வொர்க் ரிலேட்டட் ஏதாவது சிஸ்டம் இஷ்யூஸ் இந்த மாதிரி ரிலேட்டட் இருந்துச்சுன்னா நீங்க அதை ரெக்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அசைன்மெண்ட் மாதிரி இருக்கும். அது ரெஜிஸ்டர்ல வந்து நீங்க வந்து டேட்டா வந்து நீங்க என்ட்ரி பண்ணி அதை வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒர்க் நேச்சர் வந்து இருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் அப் டு 35 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். ஏஜ் ரிலாக்சேஷன் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகபிள். சோ அந்த டீடைல்ஸ் இங்க இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எஜுகேஷன் குவாலிபிகேஷன் ரொம்ப நான் தெளிவா சொல்றேன். எஜுகேஷன் குவாலிபிகேஷன்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிசிஏ, பிஇல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஏ அண்ட் மிஷின் லேர்னிங். அதே மாதிரி பிடெக்ல வந்து ஐடி, எம்சிஏ, எம்எஸ்சில வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்இல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஏ மிஷின் லேர்னிங். அதுக்கடுத்து வந்து எம்டெக்ல வந்து ஐடி, எம்எஸ் ஐடி. சோ இந்த படிப்புகள் படிச்சவங்க மட்டும்தான் இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண முடியும். இதை தவிர்த்து யாராவது நீங்க வேற ஏதாவது வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ண முடியாது. இந்த நோட்டிபிகேஷன் நீங்க விட்டுட்டு போயிடலாம். ஏன்னா நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம். எதுக்காக சொல்றோம்னா ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்றதுக்கு 600 ரூபாய் சொல்றதுனாலதான் நம்ம வந்து சொல்றோம். அதுதான் இப்ப இங்க வந்து கொடுத்திருக்காங்க. இதை வந்து ஆன்லைன்ல வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ மோட் ஆஃப் செலக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் இருக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாம் டியூரேஷன் டைம் வந்து பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் வந்து கொடுக்க போறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் ஆல்சோ எக்ஸாம்பிள் இருக்குது. சோ இந்த எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலாம்னா இப்ப நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் பண்ணி ஆயிருக்கீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் தப்பாயிட்டீங்க அப்படின்னா 0.25 வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 1 மார்க்ல இருந்து டிடெக்ட் பண்ணி
0.75. ஸோ இதுதான் உங்க மார்க், இப்படித்தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் நீங்க வந்து செலக்ட் பண்ணும்போது ஆன்சரை கரெக்டா வந்து நீங்க சூஸ் பண்றத கையில தான் இருக்குது. ஏன்னா நெகட்டிவ் மார்க் ஆல்சோ இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுல கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து டெஸ்ட், அதே மாதிரி ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் ஒட்டுமொத்தமாக 60 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. 120 மார்க்குக்கு வந்து நீங்க எழுத போறீங்க. அதுக்கு அடுத்த ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், அடுத்து வந்து ஃபைனல் இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா 30 மார்க்ஸ். ஸோ இந்த ஃபைனல் இன்டர்வியூ முடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அது எந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 1:5 அப்படின்ற அடிப்படையில தான் வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவாங்க. 1:5 அப்படின்னு என்னடா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும். அப்படின்னா ஒண்ணு இல்ல நண்பர்களே, ஒரு போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா 5 பேர்த்து வந்து செலக்ட் பண்ணாங்க. அந்த 5 பேர்த்துல பெஸ்ட் ஆஃப் ஒன்னுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. சோ அதனால வந்து நீங்க வந்து பண்ணும்போதே உங்களுடைய ஃபுல் எஃபோர்ட்டை நீங்க வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா லேட்டரா தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரிசல்ட் டீடைல்ஸும் வந்து எதுவுமே நான் வந்து சொல்லல, போஸ்டிங் டீடைல்ஸும் எதுவுமே வந்து சொல்லல, லேட்டரா தான் எல்லாமே வரும். ஸோ அதை நீங்க அப்பமா நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லா அப்டேட்டுமே வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதே மாதிரி உங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்க ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா, இதோ உங்களை தேடி வந்துட்டு இருக்குது நண்பர்களே. ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. உங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்க ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, போர்ட் உதவியாளர்னா கண்டிப்பா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பனாதான் எல்லாத்துக்குமே இந்த அப்டேட் வந்து போய் சேரும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.